இது 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 ஓட 2 மார்க். இவ்வளோ தான் இருக்குது பார்த்தீங்களா? 4 2 மார்க் தான் இருக்குது. இந்த 4லேருந்து தான் ஏதோ ஒன்று வரப்போகுது உங்களுக்கு. இது இம்பார்ட்டண்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த கொஸ்டினை நீங்கள் எத்தனை தடவை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எந்த எக்ஸாம்பிள் எந்த எக்ஸசைஸ் அது மட்டும்தான் தெரியாது. இப்போது நீங்கள் தமிழ் மீடியம்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் புரியாமல் இருக்கலாம், ஆனால் இது புரியும் இல்லைம்மா. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.1 3.5 3.8 அவ்வளோதான். இது எக்ஸசைஸ் 3.5ல செகண்டில் ஃபர்ஸ்ட் ஒன், அவ்வளோதான். இது பாருங்கள் 3 மார்க். இவ்வளோ தான் 3 மார்க்கே. இதை மட்டுமே ரிவைஸ் பண்ணாலே போதும். இதுதான் வரும், இதுதான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்டுட்டும் இருக்காங்க. இதை படித்தாலே போதும். இதை கொஞ்சம் தெளிவாக அந்த எக்ஸாம்பிள்ஸில் போய் பார்த்து நிறைய தடவை போட்டு பாருங்கள். ஒரே மாதிரி இருக்கும் சம்ஸோ, ஒன்றோட ஒன்று கன்ஃபியூஸ் ஆகலாம். நிறைய தடவை போட்டு பார்த்தா புரிஞ்சிடும். இது 5 மார்க். இதை தாண்டிலாம் நிறைய வராது. இந்த 5 மார்க்கை நீங்கள் எத்தனையோ தடவை நீங்களே இந்த 5 மார்க் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா, நிறைய தடவை நீங்களே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எந்த எக்ஸாம்பிள் எந்த எக்ஸசைஸ்ன்னு தான் உங்களுக்கு பார்க்கறது கிடையாது. இது பார்த்தீங்களா, இதை நல்லா கவனிச்சுட்டு, இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கும் சொல்கிறேன், இதை நல்லா கவனிச்சுட்டு இதை மட்டுமே நிறைய தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். போட்டு பாருங்கள். மேக்ஸை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிட்டு இப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள். வேறு சாப்டர்ஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். இதை மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த தேற்றம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் காம்ப்ளெக்ஸ் கன்ஜுகேட் ட்ரூத் தியரம், இதே தேற்றமாக கண்டிப்பாக வரும். இதெல்லாம் இவ்வளோ தான் வரும், இதை தாண்டி வராது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.